சில பேரோட பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம பிரபஞ்சத்தை நம்புறோம், ஆனா நம்புறது இல்ல. எப்படின்னா, நம்ம பிரபஞ்சத்தை நம்பி தான் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும் அப்படின்னு அதுக்குள்ளார இறங்குறோம். இறங்குனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, பிரபஞ்சத்தையே டவுட் பண்றது. எப்படி தெரியுமா? நான் ரொம்ப ஆசைப்பட்டு தாங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். நான் யூனிவர்ஸ் கனெக்ஷனுக்கு வரணும்னு ஆசைப்பட்டு தாங்க நான் எல்லாமே ட்ரை பண்றேன். ஆனா எப்போ இந்த பிரபஞ்சத்தை பத்தி நான் நினைக்க ஆரம்பிச்சேனோ அப்ப இருந்து என்னை சுத்தி ஒரே பிரச்சனை, குழப்பம், சண்டை, கோல்முட்டி விடுறவங்களும் என்னை இவ்வளோ டார்ச்சர் பண்றவங்களும் அவ்வளோ நெகட்டிவிட்டி என்னை சூழ்ந்து இருக்கிற மாதிரி நான் உணர்றேன். இப்ப பிரபஞ்சத்தினாலதான் இது மாதிரிலாம் நடக்குதா? அப்ப இனிமே நான் அந்த பிரபஞ்சத்தை நான் கும்பிடவே மாட்டேன், நான் இனிமே பிரபஞ்சத்தை ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு பயம். அப்போ என்ன ஆயிடுச்சு? பிரபஞ்சத்தை நம்ம நம்பவும் இல்லை, பிரபஞ்சத்தை பார்த்தே பயப்படுறோம். ஆனா அந்த பிரபஞ்சத்துக்குள்ளாரதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, குழப்பம், சண்டை, என்னை சுத்தி ஒரு நெகட்டிவிட்டி இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றதுக்கு என்ன காரணம்? உண்மையாலுமே பிரபஞ்சம் தான் இதெல்லாம் பண்றாங்களா, இல்ல நம்மளுக்குள்ளார இருக்கிற இந்த விஷயங்கள் தான் பிரதிபலிக்குதா? இதை பத்தி இன்னைக்கு சார்ட் அவுட் பண்ணிடலாம். உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் கிடைக்கும். வாங்க பார்க்கலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன் லைஃப் கோச் ஆகஸ்ட் மந்த் பேட்ச் இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது. விருப்பம் உள்ளவர்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் வாங்கி ஜாயின் பண்ணிக்கோங்க. வணக்கம், என் பேர் லாவண்யா, பேய்கொட்டு மூவியோட டைரக்டர். பேய்கொட்டு படம் இப்போ தியேட்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் ஜாரா மியூசிக் லேபிள் யூடியூப் சேனல்லையும் ரிலீஸ் ஆயிருக்கு. பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பாசிட்டிவான பீப்புளா நெகட்டிவான பீப்புளா அது ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சப்போஸ் நம்ம நெகட்டிவான பர்சனா இருந்தா பிரபஞ்சம் ஏன் நம்மளை சூஸ் பண்றாங்க? பாசிட்டிவான பீப்புள் தானே சூஸ் பண்ணணும். அப்போ நம்மக்குள்ளார ஒரு நெகட்டிவிட்டி இருக்குன்னா பிரபஞ்சம் ஏன் நம்மளை சூஸ் பண்றாங்க? அப்படி சூஸ் பண்ணி ஒரு நெகட்டிவிட்டியை பிரபஞ்சம் நம்ம கிட்ட இருந்து எப்படி ரிமூவ் பண்றாங்க? அப்படி ரிமூவ் பண்ணும்போது நம்மளுக்கு எந்தெந்த மாதிரி அறிகுறிகள், சிம்டம்ஸ் இருக்கும், அப்போ நம்ம என்னென்னலாம் அண்டர்கோ பண்ண போறோம், அதுதான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்மளோட வாழ்க்கையில நம்ம சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் எல்லாத்தையும் நம்புவோம். நம்ம பாசிட்டிவான பர்சன் தான், ஆனா நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன தவறுகள், அதனால நம்மள அறியாமலே நம்ம நெகட்டிவ் ஆயிடுறோம். எல்லாத்தையும் நம்புறது, நம்மள மாதிரிதான் அடுத்தவங்க அப்படின்னு ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கிறது. கேட்ட நான் ரொம்ப இன்னசென்ட், எனக்கு எதுவுமே தெரியாது, நான் எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியா நம்புவேன் அப்படிங்கிறது ஏதோ ஒரு சர்டிபிகேட் மாதிரி, ஒரு அவார்டு மாதிரி தனக்கு தானே போட்டுக்கிட்டு சுத்துற மாதிரி அது ரொம்ப ஈஸியா பெருமையா சொல்லிக்குவாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குணத்தினாலதான் நம்ம எல்லாத்துக்கிட்டையுமே அடிபடுறோம். அதனால நம்ம நெகட்டிவ் ஆகுறோம். ஒரு பாசிட்டிவ் பர்சன் கிட்ட போய் நீங்க இந்த மாதிரி இன்னசென்ட்டா இருக்கிறதோ அவங்கள நம்புறதோ தவறு கிடையாது. ஏன்னா அவங்க உங்களை எப்போ ஏமாத்தவும் போறது இல்லை. ஓகே, உங்களை பத்தி எந்த ஒரு நெகட்டிவான விஷயங்களும் அவங்க எங்கேயும் ஸ்ப்ரெட்டும் பண்ண போறதில்ல, ஒன்றும் ஆக போறது இல்லை. இட் இஸ் கோயிங் டு பி அ பாசிட்டிவ் ரிசல்ட் ஒன்லி ஃபார் யூ. ஆனா நீங்க ஒரு நெகட்டிவ் பர்சன் கிட்ட போய் நான் ரொம்ப இன்னசென்ட், நான் ரொம்ப நல்லவன், நான் என்ன மாதிரி எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியா நம்புவேன் அப்படின்னு சொல்லி ஒரு நெகட்டிவ் பர்சனை அப்புறாணிய போய் நம்பும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க முதுகுல தானே குத்துவாங்க. உங்களை ஈஸியா நம்ப வச்சு உங்ககிட்ட இருக்கிற எல்லா வேலையும் வாங்கிடுவாங்க. ஓகேவா? ஒரு ப்ராப்பர்ட்டி எழுதி வாங்குறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ப்ராஜெக்ட் எழுதி வாங்குறதா இருக்கட்டும், இல்லை உங்களோட சொத்து, உங்களோட நகை, பணம், அந்த மாதிரி விஷயங்களை ஏமாத்துறதா இருக்கட்டும், இல்லை சம்டைம்ஸ் உங்களே ஏமாத்துவாங்க, உங்க பின்னாடி டபுள் கேம் பிளே பண்ணுவாங்க. நிறைய குடும்பத்துல கூட இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. வெளியே இருக்கவங்களும் பண்றது உண்டு, வீட்டுக்குள்ளார இருக்கிற குடும்ப பெண்கள், ஆண்கள் கூட இந்த விஷயத்த பண்றாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சிண்டு முடிச்சு விடுறது, இவங்களை பத்தி அவங்க கிட்ட சொல்லி ஒரு சண்டை போடுறதுனால இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்கும். ஓகே, அதனால இவங்களை யூஸ் பண்றது, ஒருத்தரோட இமேஜை டவுன் பண்றது, ஏதாவது ஒரு வேலை ஓகே அடுத்தவங்க பண்ணியிருப்பாங்க, ஆனா அதோட கிரெடிட் தான் எடுத்துக்கிறது.
ஓகே, அது ஆஃபீஸ்லயும் நடக்குது, வீட்லயும் நடக்குது. ஏதாவது குடும்ப தகராறு, குடும்ப பிரச்சனை அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு ட்ரிகர், சின்ன சின்ன பிரச்சனையில இருந்து கூட ஸ்டார்ட் ஆகும். இவங்க ஒரு குழம்பு ரசம் செஞ்சிருப்பாங்க, ஆனா கிரெடிட் இவங்க எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி ரொம்ப சில்லியான ரீசனா இருக்கும். இதுல இருந்து கூட ஒரு பெரிய பிரளயமே உண்டாகிற அளவுக்கு பிரச்சனைகள் ஆன வீடுகள் எவ்வளவோ இருக்கு. அப்போ ஏதோ ஒரு எதிர்பார்ப்பிலேயே இருக்கிறது, இவங்க கிட்ட இருந்து இது வரும் அப்படின்னு ஒரு பணத்தை எதிர்பார்த்தோ, ஓகே, ஒரு இந்த மாதிரி பொருளை எதிர்பார்த்தோ, அதனால கூட ஒரு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இவ்வளோ நெகட்டிவிட்டிஸ் எல்லாமே எதனால வருது அப்படின்னா, நம்ம வந்து இன்னசென்ட்டா இருக்கோம், நம்ம எல்லாத்தையும் நம்புறோம் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினாலதான் வருது. அப்போ இந்த மாதிரி ஒரு குணம் வந்து நல்ல குணம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை யார்கிட்ட பிரயோகம் பண்றோம், யார்கிட்ட நம்ம அதை யூஸ் பண்றோங்கிறத பொறுத்து தான் நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்குது அப்படின்னா அதோட முழு பொறுப்பு நம்ம தான். நம்ம இப்படி ஏமாலியா இருக்கிறதுனாலதான் ஒருத்தன் நம்மள ஏமாத்துறான். உங்களோட அந்த நல்ல குணத்தை எங்க யூஸ் பண்ணணும்னு தெரியாமலே நீங்க நெகட்டிவ் பர்சன் கிட்ட யூஸ் பண்ணி நீங்க நெகட்டிவா ஆயிடுறீங்க. அப்போ அவங்க கொடுக்குற அந்த விளைவுகள்னால நீங்களும் அதை நினைச்சு ஃபீல் பண்றீங்களா? அப்ப என்ன, அது லோ ஃப்ரீக்வன்சி தானே, லோ வைப்ரேஷன் தானே, அது நெகட்டிவ் தானே. எதிர்பார்ப்பு அது நெகட்டிவ் தான். ஏதாவது ஒரு விஷயம் யாராவது ஏமாத்திட்டாங்கன்னா அதை நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்றது அதுவும் நெகட்டிவ் தான். இந்த மாதிரி நம்ம நெகட்டிவா இருக்கும்போது பிரபஞ்சம் எப்படி நம்மளை சூஸ் பண்றாங்க? பிரபஞ்சம்னாலே ஒரு பாசிட்டிவிட்டி தானே, அப்ப பாசிட்டிவ் பீப்புள் தானே சூஸ் பண்ணணும். இப்ப நம்ம கிட்ட இவ்வளவு நெகட்டிவிட்டி இருக்கே, அப்ப எப்படி அவங்க சூஸ் பண்றாங்க அப்படின்னா, பிரபஞ்சத்துக்கு தெரியும் நீங்க ஒரு நெகட்டிவ் பர்சனா பாசிட்டிவ் பர்சனாங்கிறது. உங்களோட பாசிட்டிவிட்டினால நீங்க வந்து அதை யாருக்கிட்ட பிரயோகம் பண்ணணும்னு தெரியாததுனால நீங்க வந்து இப்போ அடிபட்டு அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால நீங்க வந்து ஒரு ஃபீலிங்ல இருக்கும்போது பிரபஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா உங்களை ஏமாத்தினாங்க இல்லையா, அவங்க ஒரு நெகட்டிவ் பர்சன். ஏன்னா அவங்களோட தொழிலே அதுதான், அவங்களோட வேலையே அதுதான். அப்படின்னும் போது பிரபஞ்சத்துக்கு தெரியும் அவங்க ஒரு நெகட்டிவ் பர்சன். ஸோ அந்த நெகட்டிவிட்டியை கிரியேட் பண்றதே அவங்க தான், கிரியேட்டரே அவங்க தான். ஸோ அவங்களுக்கு பிரபஞ்சம் ஹெல்ப் பண்ணாது. நம்ம வந்து பாசிட்டிவ் சைட்ல இருக்கோம் பிரபஞ்சத்தோட ஒரு பார்வையில. இப்ப நம்மளை எப்படி கிளென்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற வழிமுறைக்கு நம்ம வருவோம். இப்ப பிரபஞ்சம் அங்கிருந்து பார்க்கும்போது நம்ம வந்து எல்லா பக்கம் இருந்தும் நம்மளை வந்து குத்துறதும் கொடையறதும் நம்மளை வந்து நோகடிக்கிறதும் கவலைப்படுத்துறதும்னு எல்லா மக்களும் நம்மளை போட்டு அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுவாங்க. இந்த பக்கம் போறதா, அந்த பக்கம் போறதா, இப்படி போறதா, அப்படி போறதா, எந்த பக்கம் போறதுக்குமே வழி இல்லாம அப்படி தவிச்சு நிப்பீங்க தெரியுமா? அந்த நேரத்துல வருவாங்க யூனிவர்ஸ், பிரபஞ்சம். ஏன்னா உங்களுக்கு வந்திருக்கிற ஒரு அந்த ஒரு கவலையோ கஷ்டமோ பிரச்சனையோ எங்கேயும் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல முடியாது. ஒரு கேளிக்கையாகவும் ஒரு கிண்டலாகவும் இல்ல நம்மளை பத்தி ஒரு தப்பா பேசிடுவாங்களோ அப்படிங்கிற அந்த பயம் எல்லாத்துக்குமே இருக்கு. அப்ப நம்பி ஒருத்தர்கிட்ட யாருக்கிட்டையுமே பேச முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல எத்தனையோ பெண்களும் எத்தனையோ ஆண்களும் தவிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில நிறைய பேர் இருக்காங்க. ஃபேமிலிக்குள்ளாரையே சண்டை, ஃபேமிலிக்குள்ளாரையே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு நயவஞ்சகமும். ஒரு ஃபேமிலி இருக்கு அப்படின்னா, ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்கன்னா ஹஸ்பண்டோட அம்மா மாமியார் ஒரே பாடுபடுத்துறதும், இல்ல மாமனார் பயங்கர பாடுபடுத்துறது, இல்லைன்னா மருமகள் பாடுபடுத்துறது, இல்லைன்னா மாப்பிள்ளை பாடுபடுத்துறது, இல்லைன்னா சொந்த அப்பா அம்மாவே பாடுபடுத்துறது, இல்லைன்னா பிள்ளைங்க பாடுபடுத்துறது. இந்த மாதிரி ஃபேமிலிக்குள்ளார அடிபடுறதுல தான் ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். அடுத்தவங்க கிட்ட இருந்து அடிபடுறதுல கூட அந்த அளவுக்கு வந்து மைண்டு ஃபுல் டைம் அதையே தவிச்சு தவிச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காது. ஸோ இந்த ஃபேமிலிக்குள்ளார இருக்கிற இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ளார வர ப்ராப்ளம்ஸ்னால எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கும் போது எங்கேயுமே சொல்றதுக்கு ஆளே இல்லை, இவ்வளோ கஷ்டமா இருக்கு.
யாருமே இல்லை, ஒரு தனிமையான ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சே, நம்மளுக்குன்னு இனி யார் இருக்கா, நம்ம இனிமே வாழ்ந்துதான் என்ன பண்ண போறோம், எல்லாருமே இந்த மாதிரி தவிக்க விடுறாங்களே, ஒருத்தருமே இல்லையே புரிஞ்சுக்கிறதுக்கு. நம்மளோட கவலையை யாருக்கிட்ட தான் சொல்றது? ஒரு ஃப்ரெண்டு கூட இல்லாம போயிட்டாங்க, ஒரு ஃபேமிலி மெம்பர் கூட எல்லாருமே இருந்து யாருமே இல்லைன்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணி தனக்குத்தானே புலம்பி அந்த செவருக்கிட்டையும் ஜன்னல்கிட்டையும் கதவுக்கிட்டையும் பேசிக்கிட்டு யாருமே இல்லைன்னு பேசும்போது அது யாருக்கு தெரியுமா கேக்குது? யூனிவர்ஸ்க்கு கேக்குது. இப்போ நம்ம ஒரு பிரபஞ்ச இணைப்புக்கு வரோம் அப்படின்னா, இத்தனை நாள் நம்மளுக்கு அந்த பிரபஞ்சத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாம இருந்தது. இப்பதான் நம்ம உணர்றோம், அப்ப இப்பதான் பிரபஞ்சம் வந்ததா அப்படின்னு நம்ம நினைப்போம். கிடையாது. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து நம்ம ஆன்மா கூட இணைஞ்சிருந்ததுதான் பிரபஞ்சம். நம்ம பிறந்தும் டிராவல் ஆயிட்டு தான் இருக்கு. நம்மளுக்கு இப்பதான் புத்தி வந்திருக்கு, நம்ம ஆண்டனா இப்பதான் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதனால நம்மளுக்கு இப்பதான் தெரியுது, அதனால பிரபஞ்சம் இப்ப புதுசா வந்ததுன்னு அர்த்தம் கிடையாது. இதுதான் 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், அப்போ இத்தனை நாள் நம்மளுக்கு புரியாத, நம்மளுக்கு ஆண்டனாவே முளைக்காம இருந்த நம்ம இப்ப நம்ம ஏன் அதை பிரபஞ்சத்தை பத்தி எனக்கு நிறைய வீடியோ காமிக்குது, இல்ல பிரபஞ்சத்தை பத்தி நான் ஏன் தெரிஞ்சுக்கணும், லா ஆஃப் அட்ராக்ஷன் என்னன்னு நான் ஏன் தெரிஞ்சுக்கணும், நான் ஏன் இப்ப அப்படி ஒரு பசியா இருக்கேன், ஏன் எனக்கு பிரபஞ்சத்தை மேல இப்ப அந்த அளவுக்கு ஒரு பற்று வந்திருக்கு, இத்தனை நாள் சின்ன வயசுல இருந்து வராது இது இப்ப ஏன் வந்திருக்கு அப்படின்னா, உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்திருக்குன்னு அர்த்தம். நீங்களே இல்லாம போகக்கூடிய ஒரு பேராபத்தா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரபஞ்சம் நம்ம ஏதோ ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஒரு செட்டிங்ல ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருப்போம். ஒரு வீட்டுல ஒரு சமையல் அறை இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு தகுந்த மாதிரி செட்டிங் பண்ணிருப்போம். நம்ம ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்க சமைக்கணும்னா நம்ம கிச்சனையே அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்தி விட்டு அவங்க சமைப்பாங்க. நம்மளோட செட்டிங்ல அவங்க பண்ண மாட்டாங்க. யூனிவர்ஸை நீங்க கூப்பிடுறீங்க, உங்க செட்டிங்ல நீங்க அவங்கள வேலை செய்யணும், அவங்க செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களோட செட்டிங் பூரா மாத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட செட்டிங் எல்லாம் களையும் போது ஓகே கொஞ்சம் எல்லாமே டவுன்ல போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். உங்களோட அந்த விஷயத்த அவங்க ஆராய்வாங்க, ஒரு அனலைஸ் பண்ணுவாங்க. அப்படி அனலைஸ் பண்ணி அந்த உங்களோட செட்டிங்கை அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்தி பிளஸ் மைனஸ், யார் நெகட்டிவ் பீப்புள் யார் பாசிட்டிவ் பீப்புள், யார் வைக்கணும் இந்த மேனிஃபெஸ்டேஷன் கேம்ல, யார் வைக்கணும் யார் வைக்க கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த செட்டிங் எல்லாம் மாத்திடுவாங்க. உங்களோட அந்த மேனிஃபெஸ்டேஷன் நீங்க ஏதோ ஒன்று பெருசா வேணும்னு கேட்டிருப்பீங்கல்ல, அது கிடைக்கணும்னா நீங்க தனிமையாக்கப்படுவீர்கள். உங்களை சுத்தி எந்த எனர்ஜியும் உங்களை தாக்காம பிரபஞ்சம் பார்த்துக்குவாங்க. அது உங்களோட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸா இருந்தா கூட அந்த நேரத்துக்கு யூனிவர்ஸ் அவங்கள தள்ளி வச்சிடும். ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருந்தா கூட யூனிவர்ஸ் அவங்கள தள்ளி வச்சிடும். ஏன்னா அவங்களோட ஏதோ சம் கைண்ட் ஆஃப் எனர்ஜி உங்களை அட்டாக் பண்ணுது அப்படின்னு யூனிவர்ஸ்க்கு புரிஞ்சதுன்னா அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க, இல்லைன்னா அவங்களே அவங்கள விலக்கி வச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா எனர்ஜி வேம்பயர்ஸா இருப்பாங்க. நீங்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எனர்ஜி வேம்பயர்ஸா இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த அட்டைப்பூச்சி மாதிரி உங்ககிட்ட இருக்க அத்தனை பாசிட்டிவிட்டியும் சொர்ன்னு அப்படி உறிஞ்சு அப்படியே உங்களை சக்க மாதிரி தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கிற மக்களை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வெளிச்சத்துல போட்டு காமிச்சிட்டு அப்புறம் அவங்கள விலக்கி வைப்பாங்க. இப்ப புரியுதுங்களா? ஏன் யூனிவர்ஸ் ஒரு கனெக்ஷன்ல வரும்போது அவங்கள சுத்தி இருக்கவங்களோட எல்லா முகத்திரையும் அவங்க ஏன் கிழிச்சு உங்க முன்னாடி காமிக்கிறாங்கன்னா இதனாலதான் காமிக்கிறாங்க. அப்பதான் நீங்க நினைச்சிருக்க அந்த மேனிஃபெஸ்டேஷனை நீங்க அடையணும் அப்படின்னு நினைக்கும் போது யூனிவர்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு அவங்களோட முகத்திரை என்னென்ன காமிச்சிட்டாங்க இல்லையா, அப்பதான் கேட்பீங்க. ஒரு நல்ல காரியம் நடக்கும் போதும் பிரபஞ்சத்துக்கு தெரியும் உங்க கூட யாரை வைக்கணும் வைக்க கூடாதுன்னு. அதனால்தான் இதெல்லாம் நடக்குது. நீங்க பிரபஞ்ச இணைப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் சில பேரை அவங்க தான் எல்லாமே அப்படின்னு கொண்டாடி இருப்பீங்க இத்தனை நாளா. அவங்கள பத்தின ஒரு
முகத்திரையை கிழிச்சும் காமிச்சிட்டாங்க. காமிச்சதுக்கு அப்புறமும் நீங்க எந்த பிரச்சனைக்கும் போயிருக்க மாட்டீங்க, கம்முன்னு தான் இருப்பீங்க. அந்த ஒரு சூழ்நிலையில கூட அவங்களே வம்பா வந்து உங்ககிட்ட வம்பிழுத்து சண்டை, அப்படி ஒரு சண்டை போடுவாங்க. அந்த சண்டையை உங்களால தாங்கிக்கவே முடியாது, தவிப்பீங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏன் நடக்குது தெரியுமா? அவங்களுக்கும் உங்களுக்கும் உண்டான ஒரு கர்மா. அந்த கர்மா அவங்க இந்த ஜென்மத்துல அவங்க இந்த அளவுக்கு உங்களை ஆட்டி படைக்கணும் அப்படிங்கிறது வந்து இத்தனை டென்சிட்டி இத்தனை காலத்துக்கு இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ அந்த டென்சிட்டி ஸ்லோ பாய்சன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அப்பப்போ உங்களை ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமா படுத்தி உங்களை கவலைப்படுத்திட்டு இருந்தவங்க அந்த டென்சிட்டி பூரா புடுங்கி ஒரே சுச்சுவேஷன்ல ஒரே டைம்ல போட்டு அந்த நெகட்டிவிட்டியை பூரா யூனிவர்ஸ் அழிக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து ஃபுல்லா உள்ளார இருந்து வெளியே எடுத்து இப்பவே உங்களுக்கும் அவங்களுக்கும் உண்டான அந்த ஒரு முடிச்சு இருக்கு இல்லையா, அதை முடிச்சு விடுறாங்க. அதனாலதான் அவசியமே இல்லாத ஒரு நேரத்துல அவங்க வந்து நம்ம கிட்ட இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணி ஒரு கலகம் பண்ணி ஒரு கவலைப்படுத்தி பண்றதெல்லாம் அதுதான் நம்மளுக்குள்ளார இருக்கிற அந்த ஒரு அக்கௌண்ட் பேலன்ஸ், அதை பேலன்ஸ் பண்ணுது யூனிவர்ஸ். சில பேர்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களை ரொம்ப ஈஸியா வந்து ஏமாத்துறது செய்யறது எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நெருங்குறதுக்கே அவங்க பயப்படுவாங்க. அதுவும் உங்களுக்கு புரிய வரும். அந்த அளவுக்கு ஈஸியா உங்களை ஒரு அப்ராணியா நினைச்சு ஒரு பூச்சி மாதிரி புழு மாதிரி நினைச்சு ஈஸியா உங்களை குத்தி கவலைப்படுத்தி இருந்த அவங்க இப்போ உங்ககிட்ட பேசுறதுக்கே கொஞ்சம் பயப்படுவோம். நீங்க ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டீங்க, ஆனா அந்த ஒரு உங்களுக்கு எப்படி டிரான்ஸ்பரண்டா அங்க அவங்கள பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா, அது மாதிரி நீங்க யாரு, இப்போ உங்களுக்குள்ளார யார் இருக்கா, நீங்க இப்ப யாரோட கோ கிரியேஷன்ல இருக்கீங்க, உங்க பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிறதையும் சில பல இன்சிடென்ட்ஸ் மூலயமா யூ ஆர் அ பவர்ஃபுல் பர்சன், யூ ஆர் நாட் சிங்கிள் அப்படிங்கிறத அவங்களோட அறிவுக்கு எட்டின மாதிரி யூனிவர்ஸ் அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போட்டுருவாங்க. அப்போ அவங்களே அறியாம அவங்க உங்களை எந்த விதத்திலையுமே உங்களை டச் பண்றதுக்கு அவங்க பயப்படுவாங்க. டச் மீன்ஸ் நாட் பிசிக்கல் டச், எமோஷனலி ட்ரிகர் பண்றது, உங்களை பத்தி பின்னாடி ஒரு சிண்டு முடிஞ்சு விட்டுறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அதெல்லாம் பண்றதுக்கு இப்போ அவங்க தயங்குவாங்க. சில பேர்லாம் தானா ஆட்டோமேட்டிக்கா விலகி போயிடுவாங்க, என்ன காரணம்னே தெரியாது. அவங்க எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல எந்த மாதிரி நம்ம கூட பழகிட்டு இருந்தாங்க பேசிட்டு இருந்தாங்க எல்லாமே இப்ப அதே மாதிரி அவங்க பழகவும் மாட்டாங்க நம்ம கிட்ட. அதே மாதிரி சிலர் ரொம்ப நெகட்டிவா இருக்கவங்க எல்லாம் நம்மளை விட்டு தானாவே விலகி போயிடுவாங்க. ஏன்னா நம்மளுக்குள்ளார இருக்கிற அந்த ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜி அவங்களால சமாளிக்க முடியாது. ஒரு நெருப்பு பக்கத்துல ஒரு சில்லி வண்டு உட்கார முடியுமா? சுட்டு பொசிக்கிறோம்ல. அதே மாதிரி நம்மளையுமே நிறைய பேத்துக்கிட்ட இருந்து ஒண்ணுமே சொல்லாம ஒரு இன்டிமேஷனுமே கொடுக்காம நம்மளையும் சில நெகட்டிவ் பீப்புள் கிட்ட இருந்து பிரிச்சு விட்டுரும். ஏன்னா அவங்களாலையும் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு, ஒரு நெகட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. அது உங்களோட மேனிஃபெஸ்டேஷனை வந்து தடுக்குது, உங்களோட சந்தோஷம், உங்களோட குறிக்கோள், உங்களோட எல்லா விஷயத்தையுமே அது பாதிக்குது அப்படின்னு அர்த்தம். நீங்க எப்ப வந்து ஒரு பிரபஞ்ச இணைப்புக்கு வரும்போது நீங்க வந்து ஒரு மேக்னெட் மாதிரி இருப்பீங்க. அப்போ அந்த மேக்னெட்டோட ரடார் மாதிரி நீங்க இருக்கும்போது உங்களை சுத்தி பாசிட்டிவ் பீப்புளை மட்டும் வைக்கணும்னு ரொம்ப குறியா இருப்பாங்க யூனிவர்ஸ். சப்போஸ் பை சான்ஸ் நெகட்டிவ் பீப்புள் வந்துட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அவங்க அப்படியே உங்களோட குளோன் மாதிரி அவங்க மாறிடுவாங்க. குளோன்னா என்ன? நீங்க இருக்கீங்கல்ல, உங்களோட இன்னொன்று ஜெராக்ஸ் காப்பி, டபுள் ஆக்டிங் மாதிரி. அவங்க வேற பர்சனாலிட்டி, அவங்க வேற பாடி, வேற ஆரா, வேற ஆத்மாவா இருந்தாலும் அந்த ஒரு நெகட்டிவ் பர்சன் என்னன்னா உங்களோட எல்லா குணாதிசயங்களையும் அப்படியே அப்சர்வ் பண்ணக்கூடிய அவங்க ஒரு மேக்னட்டா மாறிடுவாங்க. அப்போ என்ன ஒண்ணு நடந்தாலும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன காமிக்குதோ என்னென்னலாம் நடக்குதோ அது அப்படியே
ஈயடிச்சாங்காப்பி மாதிரி அவங்களுக்கும் அதே மாதிரி நடக்கும். இல்லைன்னா அவங்களுக்கு ஒண்ணு நடக்கும், அதே மாதிரி அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் நடந்தது, இந்த மாதிரிலாம் ஆச்சுன்னு, அதே சேம் உங்களுக்கு நடக்கும். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நம்மளோட எனர்ஜிய உரியக்கூடிய எனர்ஜி வேம்பயர்ஸா இருப்பாங்க. நம்மளுக்குள்ளார இருக்கிற அந்த பாசிட்டிவிட்டியை ஃபுல்லா உறிஞ்சு எடுத்துருவாங்க, நம்மள சக்க மாதிரி விட்டுருவாங்க. அப்ப என்ன ஆகும்னா நம்மளோட அந்த காந்த சக்தி பூரா அவங்க எடுத்துட்டு நாம வந்து ஒரு சக்கையா ஒண்ணுமே இல்லாம ஜூஸ் புழிஞ்ச ஒரு சுகர் கேன் மட்டை மாதிரி ஆயிடுவோம். அவங்க அவ்வளவு ஃபுல்லா பவர் ஆயிடுவாங்க. அப்போ பக்கத்துல உங்க பக்கத்துல அவங்கள வர விட்டது யார் தப்பு? யூனிவர்ஸ் எவ்வளவோ சொல்லியும் அவங்களோட முகத்திரை இதுதான் சொல்லி காமிச்சும் கூட அவங்கள உங்க பக்கத்துல நீங்க தான் சேர்த்திருக்கீங்க. தவறு உங்க மேலதான். அப்போ என்ன ஆகும்? உங்களோட அந்த எல்லா பவரையும் அவங்க உறிஞ்சு எடுத்துக்கிட்டு உங்களை தூக்கி போட்டுருவாங்க. அப்ப அவங்க உங்களோட குளோனா இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க உங்களோட பவரை வச்சு அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. உங்களோட எல்லா பவர், உங்களோட அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, உங்களோட அந்த ஒரு யூனிவர்ஸ் கனெக்ஷன் பவர் எல்லாமே அவங்க உறிஞ்சு எடுக்கும் போது உங்களோட ஒரு டபுள் ரோல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு குளோன் மாதிரி, ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி அவங்க ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜி ஆயிடுவாங்க. நீங்க ஒண்ணும் இல்லாம அப்படியே உங்களோட எல்லா விஷயமும் அப்படியே டவுன் ஆகும். இந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ யூனிவர்ஸ் என்ன சொல்றாங்க, அவங்களோட மெசேஜ் என்ன, அதை கண்டிப்பா உணர்ந்து தான் நம்ம செய்யணும். இல்லைன்னா நம்ம சொல்றோம்ல சில இடத்துலலாம், நான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணேங்க ஆனா வந்து எனக்கு நெகட்டிவ் ரிசல்ட் வந்துச்சுன்னு, இந்த மாதிரி தவறுகள் பண்ணா நெகட்டிவ் ரிசல்ட் தான் வரும். புயலுக்கு பின்னே அமைதின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்மளையே பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம நெகட்டிவா பேசுறது, ஆக்ரோஷமா கத்துறது, ஒரு கோவப்படுறது, ஆத்திரப்படுறது, இது மாதிரிலாம் நம்மள அறியாம ஒரு ஸ்டேஜ்ல பண்ணுவோம். அப்போ நம்மளை சுத்தி இருக்கவங்க கொடுத்த நெகட்டிவிட்டினால இந்த மாதிரி நம்ம பண்றோமா, நம்மளுக்குள்ளார இருக்கிற நெகட்டிவிட்டினால இப்படி பண்றோமா, ஓகே அது வேற விஷயம். ஆனா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்கும்போது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளுக்குள்ளார இருக்கிற அந்த நெகட்டிவிட்டி யூனிவர்ஸோட கனெக்ஷன் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, உனக்குள்ளார இன்னும் எவ்வளவுலாம் இருக்கோ என்ன எல்லாத்தையும் வெளியே எடுத்துரு அப்படின்னு ஒரு வாமிட் எடுக்கிற மாதிரி உங்களுக்குள்ளார இருக்கிற அத்தனை ஆக்ரோஷம், நெகட்டிவிட்டி, வேண்டாத எல்லா விஷயங்களையும் கொண்டு வந்து உங்க கண்ணு முன்னாடியே உங்களுக்குள்ளார இருக்க எல்லா விஷயத்தையும் வெளியெடுத்துருவாங்க. புயலுக்கு பின்னே அமைதி மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க வேற ஒரு ஆளா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிடுவீங்க. ஏன்னா எல்லா நெகட்டிவிட்டியும் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் யூனிவர்ஸ் உங்க கூட கனெக்ஷன்ல வருவாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமான ஒரு விஷயங்கள்லாம் நம்மளுக்குள்ளார இருந்ததா, ஏன்னா நம்ம வாயிலிருந்து அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கூட வரும். நான் இந்த உலகத்தை விட்டு டிக்கெட் வாங்கிட்டு போறேன் அப்படிங்கிறதெல்லாம் அந்த மாதிரி ஒரு கடும் சொற்களை நான் வந்து இப்போ கொஞ்சம் ஒரு காமெடியா சொல்லிட்டேன் அந்த வார்த்தைகள். ஆனா இதே வார்த்தைகளை ரொம்ப கடும் சொற்களை யூஸ் பண்ணி சொல்றது உண்டு சில பேர். ஓகே, அடுத்தவங்களையும் உன்னை போட்டு தாக்கிட்டு தான் அடுத்த வேலை, அந்த மாதிரி. ஓகே, இது மாதிரி சொல்றேன். ரொம்பவே பயங்கரமான எக்ஸ்ட்ரீமான வேர்ட்ஸ் எல்லாம் வாயிலிருந்து வரும். அப்புறம் ஒரு கணவன் மனைவியா இருந்தாங்க அப்படின்னா அந்த பிரிஞ்சு போறதுக்கு லீகலா என்ன பண்ணுவாங்க, அந்த வார்த்தைகள் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு யூஸ் இட் நவ், புரியுதுங்களா? அந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி நான் பிரிஞ்சு போறேன் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள். குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா இவங்களெல்லாம் முடிச்சுட்டு நான் போயிடுவேன், நான் தனிமையா வாழ்ந்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமான வார்த்தைகள்லாம் சொல்லி அப்படி ஒரு ஆக்ரோஷம், ஆத்திரம் எல்லாம் உள்ளுக்குள்ள இருந்தெல்லாம் வெளியே வருது அப்படின்னா யோசிச்சுக்கோங்க. அதுவும் யூனிவர்ஸ் கனெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரிலாம் ஒன்று வருது அப்படின்னா உங்களுக்குள்ளார இருக்கிற அத்தனை நெகட்டிவிட்டியும் யூனிவர்ஸ் வந்து வெளியே ஒரு மருந்து இப்போதான் உள்ளார போட்டிருக்கீங்க, அந்த மருந்து அந்த வேலை செய்யுதுன்னு அர்த்தம். மருந்து வேலை செய்யும் போது உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த வேண்டாத விஷயங்கள்லாம் வெளியே கொண்டு வந்துடும். அப்புறம் தான் நீங்க ரிலீவ் ஆவீங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு வாமிட் வர மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனு, அது எடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க ரிலீஃபாவே உங்களுக்கு ஃபீல் ஆகும். அது மாதிரி தான் இது. ஸோ
எடுத்த உடனே ஒரு நெகட்டிவிட்டி வருது, யூனிவர்ஸ் கனெக்ஷன் வந்ததுக்கப்புறம் நெகட்டிவிட்டி வருதுன்னா உடனே பயப்படாதீங்க. அந்த அளவுக்கு வந்து தேவையில்லாத விஷயங்களை நம்ம தேக்கி வச்சுட்டு இருக்கிறத பூரா யூனிவர்ஸ் வந்து ரிமூவ் பண்றாங்க. நெகட்டிவிட்டி ரிமூவல்னா இதுதான். புரியுதா? இம்மீடியட்டா எனக்கு யூனிவர்ஸ் வந்து கனெக்ஷன் வந்து இம்மீடியட்டாவே நான் வந்து அப்படியே ஒரு மாட மாளிகையிலையும் கூட கோபுரத்துலையும் அப்படியே ஒரு ராஜ வாழ்க்கையை வாழ்ந்து அப்படியே பணம் கொட்ட கொட்ட அப்படியே பேரும் புகழோட, இதெல்லாம் பாசிபிள் இல்லை. ஒரே ஓவர் நைட்லலாம் ஒண்ணுமே மாறாது. ஃபர்ஸ்ட் நம்மளுக்குள்ள இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாம் இப்படிதான் வெளியே போகும். நம்ம கிளென்ஸ் பண்றோம். கிளாஸ்ல கூட, என்னோட கிளாஸ்ல லா ஆஃப் அட்ராக்ஷன் லைஃப் கோச் கிளாஸ்ல வந்து நிறைய பேர் வந்து ஜாயின் பண்றாங்க. அந்த நெகட்டிவிட்டி ரிமூவல் மெடிடேஷன்ஸ், யூனிவர்ஸ் கனெக்ஷன் எல்லாமே பண்றோம். பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதை பார்த்து பயப்படக்கூடாது. நெகட்டிவிட்டி ரிமூவல்னா என்னது? நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த நெகட்டிவிட்டிஸை எப்படி ரிமூவ் ஆகும்? இப்படிதான் ரிமூவ் ஆகும். தேவையில்லாம அழுக வரும். தேவையில்லாத குழப்பங்கள் பண்றவங்க நம்மளை சுத்தி வந்து சும்மா இருந்தா கூட அவங்க வந்து ஒரு நோண்டி விட்டு ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டு போற மாதிரி, நம்ம ஃபீலிங்கும் டிப்ரெஷனும் ஆகிற மாதிரி. அதனால நம்மளுக்குள்ள இருக்கிற எல்லா விஷயங்களும், இந்த நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் கண்ணீரா கரைஞ்சு வெளியே போகும். அப்போ நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த நெகட்டிவிட்டிஸ் இந்த மாதிரி கண்ணீராவும் டிப்ரெஷனா, ஃப்ரஸ்ட்ரேஷனா, இல்லை யாராவது வந்து ஒரு கஷ்டப்படுத்துறதுனாலையும் நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த ஃபீலிங் எல்லாமே ஒரு ஆக்ரோஷமாகவும் ஒரு அமைதி இழந்த ஒரு நிலையில எல்லாமே வெளியே வர ஆரம்பிக்குது. அப்போ நம்ம பாடிக்குள்ளார இருந்தும் நம்ம மைண்டுக்குள்ளார இருந்தும் ஓராக்குள்ளார இருந்தும் தேவையில்லாத நெகட்டிவிட்டிஸ் வரும்போது, வெளியே ரிமூவ் ஆகும்போது தான் நம்ம வார்த்தைகளும் இப்படி தெரிக்கப்பட்டு பேசுறோம். அப்போ பிரபஞ்ச இணைப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இப்படி ஆயிட்டனா அப்படின்னா அப்படி கிடையாது அர்த்தம். இதுக்குள்ளார உங்களுக்குள்ளார ரம்பி இருந்திருக்கு அவ்வளோ நெகட்டிவிட்டி. பிரபஞ்சம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பாசிட்டிவிட்டி உள்ளார இறங்கணும்னு நினைக்கும் போது உங்களுக்குள்ளார இருக்கிற அந்த நெகட்டிவிட்டிலாம் தூக்கி வெளியே போட்டுட்டு உங்களை வந்து பியூர் எனர்ஜி ஆக்கிட்டு அப்புறம் யூனிவர்ஸ் உள்ளார இறங்கணும்னு பாக்குறாங்க. அவ்வளவுதான் மேட்ரே. சிம்பிளா சொல்லிட்டேன். இப்போ ஏதோ ஒரு அடிபட்டுருச்சு அப்படின்னும் போது நம்ம டாக்டர் கிட்ட போறோம். அப்ப டாக்டர் வந்து நம்மளுக்கு அங்க வந்து டிஞ்சர்லாம் போட்டு எல்லாம் கிளீன் பண்ணி, டெட்டால் போட்டு எல்லாம் கிளீன் பண்ணி செஞ்சு அதுக்கப்புறம் அவங்க மருந்து போடும்போது அந்த கிளீன் பண்ணும்போது வலிக்க தானே செய்யும். எனக்கு வலிக்கவே வலிக்கக்கூடாது, ஆனா அந்த இடம் கிளீன் ஆகணும், எனக்கு வந்து மருந்து போட்டு கட்டி விடணும் அப்படின்னா டாக்டர் எப்படி வேலை செய்ய முடியும்? யூனிவர்ஸுங்கிறது ஒரு டாக்டர். அவங்க வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது வலிக்க தான் செய்யும். அந்த மருந்து போட்டு எல்லாம் உங்களுக்கு சீரானதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக பிளஸ்ஸிங்ஸ் தான். அதுக்கப்புறம் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை தான் உங்களோட உண்மையான வாழ்க்கை. இத்தனை நாள் வாழ்ந்தது பூராமே போலியான வாழ்க்கை. இப்போ ஒரு ஜிம்முக்கு போகிறோம், எக்ஸசைஸ் பண்ணுறோம், வெயிட் லிஃப்டிங்லாம் பண்ணி கூட எக்ஸசைஸ் பண்ணுறோம், இல்லை வந்து ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறோம். அங்கே இருக்கிற அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போதோ உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் எந்த ஒரு வலி இல்லாமல் அந்த விஷயத்த நீங்கள் பண்ணுறீங்களா? ஒரு வெயிட் மிஷின் எடுத்து நீங்கள் இப்படி கையை வச்சு இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற நரம்புகள் எல்லாம் புடைக்கப்படும். அப்படியே இந்த இடத்துலலாம் வலிக்க ஆரம்பிக்கும். ஒரு 2 நாள் இங்கே பூரா வலிக்கும். அதுக்கப்புறம் தான் அது பழக்கப்பட்டு அதுக்கப்புறம் என்னன்னா இங்கே இருக்கிற அந்த மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எப்படி ஒரு பண்டில் மாதிரி இருக்கும். அப்போ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். அங்கே தொட்டாலே கல் மாதிரி இருக்கும். புரியுதா? அப்போ வலி இல்லாமலே நான் எனக்கு அது கொண்டு வரணும்னா எப்படி மந்திரத்தில் மாங்காய் முளைக்கும்? ஸோ அது மாதிரி தான் ஒரு விஷயம் நம்ம செய்யணும், சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த பாதையிலையும் பயணத்திலையும் கண்டிப்பாக பிரச்சனைகளும் குழப்பங்களும் சாதாரணமாகவே இருக்கும். அப்போது நீங்கள் ஒரு யூனிவர்ஸுங்கிற அவ்வளோ பெரிய ஒரு எனர்ஜியை கூட்டிகிட்டு வந்து உங்களோட மேனிஃபெஸ்டேஷனை பண்ணுன்னு நீங்கள் சொல்லும் போது அப்போது அவங்க ஒரு பியூர் எனர்ஜி. நீங்கள் நெகட்டிவாக இருந்தால் அவங்க எப்படி உங்கள் கூட ட்ராவல் பண்ணுவாங்க? நீங்கள் பியூராக ஒயிட் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு சேத்துக்குள்ளார குதிச்சு போ என்ன அப்படின்னா நீங்கள் போவீங்களா? அதெல்லாம் உங்கள் மேலே தெரிக்கும்னு நீங்கள் பயப்படுவீங்கல்ல, உங்களோட ஒயிட் ட்ரெஸ் வீணாக போயிடும்னு. சரியா? அப்போ யூனிவர்ஸுங்கிறது அவ்வளோ பியூர் எனர்ஜி, ஒரு ஒயிட் எனர்ஜி. நீங்கள் ஒரு டார்க் எனர்ஜியாக இருந்தீங்கன்னா அந்த ஒயிட் எனர்ஜி எப்படி உங்கள் கூட வந்து ட்ராவல் பண்ணும்? ஸோ உங்களை ஃபுல்லாக கிளென்ஸ் பண்ணுறது இப்படி தான் அவங்க கிளென்ஸர் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் ஃபுல்லாக கிளென்ஸ் ஆகும்போது யூனிவர்ஸ் கூட இணைய ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்களும் யூனிவர்ஸும் ஒரு பாலமாக இருந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷனை அழகாக அந்த ட்ராக் மாதிரி சொன்னால
அந்த ரயில்வே ட்ராக் மாதிரி 2 பேரும் ஒரே சீர நேர்கோட்டில் போகும்போது அவங்களோட மேனிஃபெஸ்டேஷன் உங்கள் கையில், உங்கள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். இப்படி தான் யூனிவர்ஸ் நம்மளுக்குள்ளார இருக்கிற அந்த நெகட்டிவிட்டியை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க, நம்மளை வந்து ஒரு சீராக்குறாங்க, நம்மளோட வாழ்க்கையும் சீராக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு அருமையான டாபிக் பிரபஞ்சத்தை பற்றி உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சத்திற்கு கோடான கொடி நன்றி. இந்த வீடியோவை பார்க்க வந்த உங்களுக்கும் பிரபஞ்சம் ஏதோ மெசேஜ் சொல்றாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ உங்களுக்கும் கோடான கொடி நன்றி.